இன்னைக்கு பாரம்பரிய அரிசியில நம்ம இப்போ பார்க்க போறது வந்து ரத்தசாலி அப்படிங்கிறது இந்த அரிசி. இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா பேரே அதில் பார்த்தீங்கன்னா ரத்தம் இருக்கு. அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஹீமோகுளோபின் பற்றாக்குறைன்னு சொல்றாங்க, ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க. அந்த நோய் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த அரிசி வந்து ஒரு சிறந்த மருந்து. இது வந்து ஆயுர்வேதத்தில் வந்து இந்த அரிசியை தான் அந்த ரத்த சோகை நோய்க்கான மருந்து தயாரிக்கிறதுல முக்கிய பங்காக இந்த அரிசி இருக்குது. இந்த அரிசியை தினமும் கஞ்சி வச்சு குடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரத்த சோகை சார்ந்த நோயிலிருந்து சீக்கிரம் விடுபடுவாங்கிறது பல மருத்துவர்களோட கூற்று. இதை பயன்படுத்தினவங்களும் நிறைய அதை அவங்களோட அனுபவத்தில் சொல்றாங்க. இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாக பயிரிடுறது தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா இடங்கள்லையும் பயிரிடுறாங்க. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இருந்தாலும் இது தென்பகுதிகளையும் இந்த அரிசியெலாம் நிறைய பயிரிடுறாங்க. குற்றாலம், தென்காசி மாவட்டங்கள்லையும் இதை நிறைய பயிரிடுறாங்க. குறிப்பாக இடியாப்பம் பண்ணால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நாங்கள் இதில் வந்து ரத்தசாலி இடியாப்பம் மாவே நாங்கள் விற்பனை பண்ணுறோம் தனியாக. இந்த அரிசியோட விலை வந்து 170 to 180 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு இப்போ.